மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சந்தோஷமான நாள். கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கும் தேவனை தேடி அவருடைய ஆலயத்துக்கு போய் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் இந்த வாரத்தை கூட நமக்கு திரும்ப தந்திருக்கிறார். பாருங்கள், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையிலே இப்படியாக ஒரு வார்த்தை இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம், நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம். இங்கே ஒரு கணவனும் ஒரு மனைவியும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொல்லி பெத்லேஹேமுக்கு போகிறார்கள். போகிற வழியிலே அவர்கள் ஒரு சம்பவத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன ஒரு சம்பவம் என்றால், ஒரு வயதான ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி வருகிறான். வந்து அவன் என்ன சொல்கிறான், நீங்க ராத்திரியில நீங்க வெளியே தங்காதீங்க, என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்க குதிரைகளுக்கு தேவையான வைக்கோல்களை தருகிறேன், நீங்க சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தை தருகிறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறான். ஏன் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவராகிய கர்த்தர் இவனிடத்துல சொன்னது, நீ எங்கேயும் நீ வீட்டுல யாரு வீட்லயும் நீ தங்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். ஆனா அந்த தீர்க்கதரிசி பொய்யான காரியங்களை இவங்க கிட்ட சொல்லி அவங்கள தங்கும்படியா தன் வீட்டுக்கு அவன் அழைத்து போகிறான். நடந்த சம்பவங்கள் என்ன? அவருடைய மனைவியை அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து சீரழித்து விடுகிறார்கள். மனைவி மரித்து போகிறாள். மரித்து போன பின்பு அவளை 12 துண்டாக வெட்டி ஒவ்வொரு துண்டுகளையும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அனுப்பி விடுகிறான். எதற்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்றால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற நம்ம தேவையில்லாத மனுஷனிடத்துல நம்முடைய சம்பாஷணைகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற நம்ம தேவன் மேல் கவனத்தை வைக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு ரெகுலரா போகிற இடத்துக்கு போகும்போது சில பேர் இப்படி வருவாங்க, வந்து அந்த ஆலயத்துக்கு வா போவோம், இந்த இடத்துக்கு வா போவோம், அங்க அப்படி இருக்கும், இங்க இப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க வழக்கம் போல போகிற ஆலயத்திலிருந்து உங்களை பிரிச்சு எடுக்க பார்ப்பாங்க. தவறான உபதேசத்துக்கு நேரா நடத்துவாங்க. கர்த்தர் சொன்னாரு, நீ யார் வீட்லயும் தங்காதன்னு சொன்னாரு. இவன் கொஞ்சம் மதிமயங்கினா ஒரு கிழவனுடைய வீட்டிலே போய் தங்கினான். பாருங்க, என்றைக்கு பாருங்கள், அவன் கிழவனான தீர்க்கதரிசி, அங்கே சொல்லப்பட்டது பொய்யான தீர்க்கதரிசியை அனுப்பப்பட்டது. இந்த பொய்யானவன் பிசாசு பொய்யான தீர்க்கதரிசி அனுப்பி நம்ம போகிற வழியை அவன் அடைப்பான். நீங்க போகிற நல்ல சபையை விட்டு அவன் நிறுத்துவான். இன்னைக்கு நிறைய செழிப்பான உபதேசங்கள் சொல்லக்கூடிய சபைகள் இருக்கிறது. இன்னைக்கு ஆடலும் பாடலும் சொல்லக்கூடிய சபைகள் இருக்கிறது. ஆமென். எல்லாம் லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப பிரபலமா நடத்தக்கூடிய ஆராதனைகள்லாம் இருக்கிறது. அவைகள் எல்லாம் எனக்கு முக்கியம். கர்த்தருடைய வேத வார்த்தையும் கர்த்தரை ஆராதிக்கிற சபையினால் முக்கியம். கட்டிடம் முக்கியம் அல்ல. அங்க இருக்கக்கூடிய ஏசி, அங்க இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள், அங்க கரண்ட் கூட இல்லாம இருக்கலாம். என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரோ என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்க செல்லுங்கள். அவங்க கூப்பிடுவாங்க, அங்க போவாங்க, அதான் பெரிய சர்ச்சை இருக்கிறதுலையே, அதுதான் தலைமை சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, அதுதான் தகப்பனுடைய சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னு நீங்க ஞானஸ்தானம் எடுத்த சபைக்கு தான் போகணும்னு சொல்லி உங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய சபையை நிராகரிக்க சொல்லி வெளியே அவங்க கூட்டிட்டு போவாங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ வீதியில தான் தங்கணும், நீ யார் இடத்துலயும் தங்கக்கூடாது. ஆனா பொய்யான தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்டதுனால வாழ்க்கை அழிஞ்சு போயிடுச்சு. மனைவியை பறி கொடுத்து விட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இன்றைக்கு தவறான உபதேசங்களுக்கும் தவறான சபைகளுக்கும் உங்கள் செவியையும் உங்கள் கால்களையும் நீங்கள் ஒப்பு கொடுப்பில்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் அல்ல, சாபங்கள் வரும். அது கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையிலே நாட்டப்பட்டவர்களாய் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக இருங்க. நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலன்னு பரவாயில்ல, தவறான உபதேசங்கள் இதுல விழுந்துடாதீங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா, ஆண்டவர்ட்ட கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, என்னால இந்த வார்த்தையை கடைபிடிக்க முடியலையே, என்னால இப்படி இருக்க முடியலையே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவர் கிருபைகளை தருவார். ஆனால் அதற்காக உங்க இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய, உங்க கண்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வேறே உபதேசங்களுக்கு போய்விடாதீர்கள். வேறே தவறான கள்ள உபதேசங்களுக்கு போய்விடாதீர்கள். இன்றைக்கு கள்ள உபதேசங்கள் எது, நல்ல உபதேசங்கள் எதுன்னு கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் வேதத்தை நன்றாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு மிகவும் எளிதாக பிசாசு சில நபர்களுக்குள்ளாக போய் தவறான உபதேசங்களை விதைத்து விடுகிறான். இன்றைக்கு ஆட்கள் சபைக்கு போவது ஆசீர்வாதங்களுக்காகவும், ஆட்கள் சபைக்கு போவதும் ஆடம்பரத்துக்காகவும்,
ஆட்கள் போவது என்னை யாரும் கண்டுக்க கூடாது, நான் வருவேன் போவேன், நான் காணிக்க போடுவேன், ஆராதிப்பேன் போவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது. அப்படிப்பட்ட சபை இன்றைக்கு தேடி போகிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர், 2000 பேர், 10,000 பேர் இருக்கக்கூடிய சபைகளை தேடி போகிறார்கள். அங்கு போனாதான் மறைவாய் நாம் இருந்து கொண்டு என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி சிறு சிறு சபைகளையும் தன்னுடைய சொந்த சபைகளை விட்டுவிட்டு அவர்கள் தூரமாய் போய் விடுகிறார்கள். கடைசியாக அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை விட்டும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டும் விலகி போய் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விடுகிறார்கள். உங்கள் ஆத்துமாவை நீங்கள் நஷ்டப்படுத்தாதிருங்கள். உலகம் முழுவதும் நீங்க ஆதாயப்படுத்தினாலும் உங்க ஜீவனை நீங்க நஷ்டப்படுத்தினீங்கன்னா அதனால லாபம் என்ன? நீங்கள் போக வேண்டிய ஆலயத்துக்கு மனப்பூர்வமா போங்க. பாஸ்டரை பார்க்கறதுக்காக போகாதீங்க, பாஸ்டர்மாவை பார்க்கணும்னு போகாதீங்க, சில சகோதர சகோதரிகளை பார்க்க போகணும்னு போகாதீங்க. கர்த்தரை நான் பார்க்க போகணும், நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன். யார் இருந்தா என்ன, யார் இல்லாம இருந்தா என்ன, கர்த்தர் அந்த சபைக்குள்ளே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார், அவரை பார்க்க நான் போகிறேன் என்று சொல்லி தைரியமாய் சந்தோஷமாய் போங்கள். கர்த்தர் உங்களோட இடைப்படுவார், கர்த்தர் உங்களை தொடுவார், உங்களை தொட்டு உங்களை ஆரோக்கியப்படுத்துவார், எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.